தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசிக சார்பில் போராட்டம் நடத்தவிருந்த நிலையில் உட்கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக சாலை மறியலில் ஈடுபட்ட ஒரு தரப்பினரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்தபாபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்தபாபு, விவரங்கள். வணக்கம் பரிதா. சூளகிரி ரவுண்டானாவில் பட்டியலின சமூக மக்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருந்த நிலையில் கட்சியினருக்கு முறையாக தகவல் அளிக்காமல் கட்சியினர் இல்லாமலே போராட்டம் நடத்துவதாக கூறி விசிகாவினர் கோஷ்டி மோதலில் ஈடுபட்ட நிலையில் ஒரு தரப்பை கண்டித்து மற்றொரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டு தற்போது 200க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வேப்பநல்லி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட விசிகாவின் கிருஷ்ணகிரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சூளகிரி ரவுண்டானாவில் மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பட்டியலின சமூக மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும், மயானத்திற்கு இடம் வழங்க வேண்டும், அரசு ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருந்த நிலையில் மாதேஷ் தலைமையில் விசிகாவினரும் அந்த பகுதியில் ஏராளமானோர் குவிந்தனர். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி மண்டல துணை செயலாளர் ஜிம் மோகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் உள்ளிட்ட விசிகாவினர் நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்காமலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சூளகிரியில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து மாவட்ட செயலாளர் மாதேஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் இரு தரப்பினரும் சமாதானம் செய்ய முன்ற நிலையில் ஒரு தரப்பை கண்டித்து விசிக மாவட்ட செயலாளர் மாதேஷ் சூளகிரி ரவுண்டானாவில் சாலை மறியலில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட மாதேஷ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 200க்கும் அதிகமானோரை கைது செய்து மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விசிகாவினர் கோஷ்டி முதலாளர் பகுதியில் பரபரப்பு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.